வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு சின்ன ஹேர் கேர் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னோட கிளினிக்கு வர முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு நோய்க்காக கன்சல்ட் பண்ண வந்தாலும் வெளியே போகிறதுக்குள்ள கண்டிப்பாக இந்த கேள்வியில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் தலைமுடிக்குன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஷாம்பு பயன்படுத்தலாம், இல்லை நிறைய பேர் என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணலான்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்னோட கிளினிக் வந்த ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி. இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வராது. என்னன்னு பார்த்தா, தலைமுடி தலைக்கு குளிக்கும் போது தலைமுடி அலசறதுக்கு வெந்நீர் பயன்படுத்தலாமா இல்ல கோல்டு வாட்டர் பச்சை தண்ணி பயன்படுத்தலாமான்னு கேட்டாரு. இதுக்கான பதில் அவருக்கு நான் சொல்லிட்டேன். பட் ஆனா எல்லாருக்குமே இது தெரியப்படுத்தணும். ஏன்னா தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலைக்கு குளிக்கும் போது பயன்படுத்தக்கூடிய தண்ணியோட டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. இப்போ தலை குளிக்கும் போது எந்த தண்ணியில் நீங்கள் தலை குளிக்கலான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தலை குளிக்க ஆரம்பிக்கும் போது தலையில் 1-2 மகு தண்ணி ஊற்றுவீங்க இல்லையா? ஷாம்பூ சீயக்காயெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே தலையை நீங்கள் அலசக்கூடிய அந்த தண்ணி அப்படின்றது வெந்நீராக இருக்கணும். வெந்நீர் அப்படின்றது கொதிக்கலாம் கிடையாது. உங்கள் தலைமுடியில் அந்த தண்ணியை நீங்கள் கொட்டும்போது எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியுதோ உங்களால் அந்த அளவுக்கு வெந்நீராக இருந்தாலே போதுமானது. இந்த வெந்நீர் கொண்டு முதல்ல ஏன் தலைமுடி அலசணும்னு பார்த்தீங்கன்னா, வெந்நீரை நீங்க தலையில ஊத்தும் போது தலைமுடியோட அடிபாகம் ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய போர்ஸ் ஒவ்வொன்றும் ஓப்பன் அப் ஆகும். அது ஓப்பன் ஆகும்போது ஹேர் ஃபாலிகல் உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு டர்ட் எல்லாமே சீக்கிரமே வெளியேற்றமாகறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். ரொம்ப குறிப்பா ஹேர் கியூட்டிக்கல் பகுதியை ஓப்பன் அப் பண்றதுக்கும் வெந்நீர் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது, நீங்க சீயக்காயோ இல்ல ஷாம்பு கெமிக்கல் கம்மியா இருக்கக்கூடிய ஷாம்பு பயன்படுத்திக்கோங்க. ஷாம்பு ஏதோ ஒன்று யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட தலைமுடி நல்லா தேய்த்ததுக்கு அப்புறமா மூணாவது ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. நீங்க தலைக்கு நல்ல ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணக்கூடிய அந்த தண்ணி அப்படின்றது வெந்நீரை விடவும் கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கக்கூடிய தண்ணியா இருக்கணும். கோல்டு வாட்டரா இருக்கலாம். அப்படி இல்லை பச்சை தண்ணியில குளிக்க கஷ்டமா இருக்கு, சைனசைட்டிஸ் பாதிப்பு இருக்கு, இல்ல ஆஸ்துமா மாதிரியான பாதிப்பு ஏற்கனவே இருக்கு அப்படின்றவங்க நீங்க முதல்ல பயன்படுத்தின அந்த வெந்நீர் இருக்கு இல்லையா, அதை விடவும் கொஞ்சம் சூடு கம்மியா கொஞ்சம் பச்சை தண்ணி வளாவிக்கோங்க. சூடு கம்மியா இருக்கக்கூடிய தண்ணி கொண்டு தலைமுடி ஷாம்பூ சீயக்காயை நீங்க வாஷ் பண்ணிடலாம். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெந்நீர் உங்க ஹேர் கியூட்டிக்கல் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் அப் பண்ணுது இல்லையா. கோல்டு வாட்டர் கொண்டு நீங்க தலைமுடியை வாஷ் பண்ணும்போது இந்த ஓப்பன் ஆகக்கூடிய அந்த ஹேர் கியூட்டிக்கலை சீல் அப் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ரொம்ப குறிப்பா இந்த கோல்டு வாட்டர் கொண்டு கடைசியா நீங்க தலைமுடியை அலசும் போது தலைமுடி பாத்தீங்கன்னா நல்ல சில்கியா ஷைனியா பிரகாசமா பளபளப்பா தென்படுறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். அதோட மட்டும் கிடையாது, ஹேர் பிரேக்கேஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இதை தடுத்துரும். இதனால எப்பவுமே தலை குளிக்கிறீங்க அப்படின்னும் போது முதல்ல ஒரு 2-3 மக்கு வெந்நீர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதை விடவும் சூடு கம்மியா இருக்கக்கூடிய தண்ணி, கொஞ்சம் பச்சை தண்ணி வளாவிட்டு கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கக்கூடிய தண்ணியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு கோல்டு வாட்டர் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. ஆனா சூடு கம்மியா இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தினீங்க அப்படின்னும் போது உங்க தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.